ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மக்கிட்ட ஒவ்வொரு ஷீட்லேயும் தனித்தனியாக ஒரு டேட்டா இருக்கு. ஆனால் இந்த டேட்டா எல்லாத்தையுமே வந்து பிடிஎஃபாக எப்படி மாற்றுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். நம்மக்கிட்ட இந்த மாதிரி நிறைய ஷீட் இருக்கு. இந்த மாதிரி நிறைய ஷீட் இருக்கப்ப ஒவ்வொரு ஷீட்டையுமே வந்து தனித்தனியாக வந்து பிடிஎஃபாக மாற்றுறது கஷ்டம்தான். ஏன்னா ஒன்னொன்னையும் கிளிக் பண்ணி ஃபைலுக்குள்ளே போயிட்டு டவுன்லோட்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பிடிஎஃப் கொடுத்தா தான் ஒன்றும் பிடிஎஃப் சேவ் ஆகும். அதுவும் வந்து இந்த இதில் பிடிஎஃப்னு கொடுத்தீங்கன்னா டோட்டலாக மொத்தமாக வந்து இது ஃபுல்லாகவே ஒரே இதாக பிடிஎஃபாக மாறிடும். ஆனால் நமக்கு ஒவ்வொரு ஷீட்டும் தனித்தனியாக பிடிஎஃபாக வேணும். அப்படிங்கிறதால இப்போ ஒரு ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எக்ஸ்டென்ஷன் இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஆப் ஸ்கிரிப்டுங்கிறத ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதில் ஃபைல்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்கிரிப்ட்னு இருக்கும். அதை ஓகே கொடுத்துங்க. நேம் வந்து உங்களுக்கு என்ன நேம் வேணாலும் போட்டு சேவ் பண்ணி வச்சுங்க. நான் பிடிஎஃப்னு போட்டுக்கிறேன். இதை எரேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்கிரிப்டை காப்பி பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஸ்கிரிப்டை கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இதில் என்னன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ஃபார்மெட்ல வேணும் அப்படின்னு சொல்லி இதுலேயே இருக்கும். அதே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். A4 ஷீட்டில் வேணுமா A4 ஷீட்னு போட்டுருங்க. A3ல வேணுமா A3ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ போர்ட்ரைட் வேணும் அப்படின்னா போர்ட்ரைட்டுங்கிறத 2ன்னு இருக்கு. இப்போ இதே போர்ட்ரைட் வேண்டாம் லேண்ட்ஸ்கேப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் ஃபால்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா போதும். அது லேண்ட்ஸ்கேப்பாக ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இந்த ஸ்கிரிப்ட் எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதை சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிட்டு ரன்னு கொடுங்க. ரிவ்யூ பர்மிஷன் கேட்கும். நம்ம பர்மிஷன் கொடுத்தாதான் இது வந்து ஒர்க் ஆகும். அதனால நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ள போயிட்டு அட்வான்ஸுங்கிறத கிளிக் பண்ணுங்க. கோ டு அன்டைட்டில்டு ப்ராஜெக்ட் அன்செட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. இந்த பர்மிஷன் எல்லாமே ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ இது வந்து டேரக்டா நமக்கு பிடிஎஃபா வந்து சிஸ்டத்துல சேவ் ஆகாது. இது வந்து நம்ம கூகுள் டிரைவ்ல ஒரு ஃபோல்டரா அதுவாக கிரியேட் ஆகி அந்த ஃபோல்டரா வந்து தனித்தனியாக பிடிஎஃபா சேவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்மளோட ஃபைல் எல்லாமே வந்து கூகுள் ஷீட்டில் இருக்கிறது எல்லாமே அந்த ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக வந்து பிடிஎஃபாக சேவ் ஆகிட்டு இருக்கு. அது எங்கே சேவ் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். நீங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு ட்ரைவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதுமாதிரி ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் எக்ஸ்போர்ட்டட் ஷீட் அப்படின்ட்டு இருக்கு. இதை கிளிக் பண்ணுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் எல்லாமே இங்கே தான் சேவ் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம மெயின் கூகுள் ஷீட்டில் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன தெரியுது, ஆல் ஷீட்ஸ் எக்ஸ்போர்ட்டட் இன் பேட்சஸ் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ நம்ம எல்லா ஷீட்டுமே வந்து நம்ம பிடிஎஃபாக வந்து கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸ்கிரிப்ட் வந்து ஒர்க் ஆகுது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க. இதில் எத்தனை ஷீட் இருக்குன்னு முதல்ல லிஸ்ட் எண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் வந்து 8 ஷீட் இருக்கு. 8 ஷீட்டில் இருக்கிற டேட்டா எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணுவோம். முதல்ல இதில் எத்தனை இருக்குன்னு பார்த்துக்கலாம். 6 3 6 7 8 மொத்தம் 8 ஷீட் இருக்கு. ஆந்திர பிரதேஷ் அது பார்க்கலாம். இது 13 ரோ இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷில் இதுலேயும் 13 தான். அருணாச்சல பிரதேசில் 20, இதில் 20 தான். உத்தரப்பிரதேசில் பார்க்கலாம். இதில் 31 இருக்கு. உத்தரப்பிரதேசில் மொத்தம் 75 டேட்டா இருக்கு. இதுல 75 தான் இருக்கு. அப்போ நம்ம டேட்டா எதுவுமே மிஸ் ஆகலை. எல்லாமே கரெக்டாக வந்து நம்ம ஷீட்டில் என்ன இருக்கோ அது எல்லாமே கரெக்டாக பிடிஎஃபாக மாற்றிருச்சு. பிடிஎஃபோட நேம் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஷீட்டில் என்ன நேம் இருக்கோ அதே நேம் தான் வந்து இதில்
ஃபீட் ஆயிருக்கு. அதனால உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் மொத்தமாகவே ஒரே இதாகவே டவுன்லோட் பண்ணிக்கணும். இதை கொடுத்துட்டு இதில் வந்துட்டு மறுபடியும் இதில் டவுன்லோட் அப்படின்னு சொல்லி கொடுங்க. இது வந்து ஒரு ஜிப் ஃபைலில் டவுன்லோட் ஆகும். இந்த ஃபோல்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டவுன்லோட் ஆயிடுச்சு. இது எப்படின்னு பார்க்கலாம். இதை டபுள் டேப் பண்ணுங்க. இது ஒரு எக்ஸ்ட்ராக்ட் டு அப்படிங்கிறத கொடுங்க. எந்த ஃபோல்டரில் உங்களுக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஆகுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே கொடுத்துருங்க. எனக்கு இதே ஃபோல்டர் தான் வேணும், அதனால இதை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். டவுன்லோடு பாத்து ஓகே கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு ஷீட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபோல்டரு இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா நம்மளோட ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி நம்ம டவுன்லோட் பண்ண எல்லாமே இங்கே இருக்கு. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களோட பிடிஎஃப் ரீடர் எது இருக்கோ அதில் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஓப்பன் ஆயிடும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட தனித்தனி ஷீட்டில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃபாக மாறிடுச்சு. நான் உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த ஸ்கிரிப்ட்லேயும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்துருச்சு. இப்போ நீங்கள் இது வந்து ஒரு 20 ஷீட் அதுக்குள்ள வரைக்கும் தான் நீங்கள் இந்த இது யூஸ் பண்ணுற மாரி இருக்கும். சப்போஸ் இதை விட 20 ஷீட்டை விட அதிகமாக பிடிஎஃபாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இதில் டைம் வந்து அதிகமாக கொடுத்துருங்க. இதில் 3000 மில்லி செகண்ட் அப்படின்னா 3 செகண்ட் அப்படின்னு அர்த்தம். இது வந்து நீங்கள் டைம் அதிகமாக கொடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் எதுவும் வராது. சப்போஸ் நிறைய 50க்கு மேலே நிறைய ஷீட் அப்படி இருக்கு, அதை வந்து நீங்கள் பிடிஎஃபாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இந்த டைமை வந்து அதிகப்படுத்தினாதான் உங்களுக்கு வந்து எரர் வராமல் இருக்கும், இல்லைன்னா எரர் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.